எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி எலெக்ஷன் டைம்ல எங்க முன்னாடி இவ்வளோ மைக் இவ்வளோ கேமரா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம் இன்னைக்கு. ஸோ நான் இந்த இடத்துல இங்க நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு முடிவு நான் எடுக்கும்போது நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு 80% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்தது, அட்வைஸ் தான் இருந்தது. இருந்தாலும் அந்த 20% பாசிட்டிவிட்டியை தான் நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன் என் மனசுல. இன்னைக்கு அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். இதை ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு தான் இந்த பேரியாட்ரிக் அப்படிங்கிறது. டாக்டர் இப்போ பேசும்போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அந்த ஒபிசிட்டி, அந்த குண்டா இருக்கிறது எவ்வளவுதான் நம்ம வந்து எடை குறையணும்னு நினைச்சு மனசளவுல ரொம்ப தைரியமா ஸ்போர்ட்டிவா எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, டயட் எடுத்தாலும் சரி, மாசத்துல ஒரு நாளோ இல்ல வருஷத்துல ஒரு நாளோ பிரேக் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஒரு நாள் பிரேக்கிங் வந்து மொத்தத்தையும் பிரேக் பண்ணிடும். ஸோ அதுக்கு ஒரு ஆரோக்கியமான முறையில நம்ம இழைக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல டாக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து எப்பவுமே என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நம்மளுடைய சர்வைவல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். இதெல்லாம் எதுவுமே செய்யாம டாக்டர்ஸை குறை சொல்றது வந்து ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இந்த 7-8 வருஷத்துக்கு அப்புறமும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். அது என்னோட யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நார்மலா இருக்கிறவங்களை விடவே நான் ரொம்பவே எனர்ஜியா தான் இருக்கேன். அண்ட் எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலா எல்லாருக்கும் வர அந்த ஒரு ஜுரம், தலைவலி இதெல்லாம் இல்லைன்னா நான் ரோபோ ஆயிடுவேன். நான் வந்து மனுஷியா இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர சர்ஜரியால எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சம்டைம்ஸ் நான் வந்து ஒரு வயிற்று வலி இப்படி பிடிச்சிக்கிட்டாலோ, ஏதாவது வலிக்குது அப்படி சொன்னாலோ எங்க வீட்டில் உடனே பயப்படுவாங்க. ஐயோ என்னது இது, ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் இப்படி ஆச்சா அப்படி. உண்மையா சொல்றேன், ஒரு பொய்யான விஷயத்த ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமா எல்லாரோட நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. 100% இது வந்து நல்ல ஒரு விஷயம் தாங்க. உங்களுக்கு மன தைரியமும் ஆரோக்கியமா நாம இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு எல்லா விஷயத்துலயும் இருக்கணும். நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் சேர்ந்தா கூட சரி, இங்க நம்ம வந்து இவ்வளவு பேருக்கு நடுவில் நம்ம சர்வைவ் ஆவோம் நம்ம நினைச்சாதானே சர்வைவ் ஆக முடியும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்கள் கூட. ஸோ நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் இங்க வந்து நான் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்காகவே கொஞ்சம் ஜுரம்லாம் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. யூஸ்வலா சொல்லுவாங்க இந்த கோர்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அடிக்கடி வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர். நல்லா இருக்கு. பட் இதே மாதிரி ஹெல்த்தியா இங்க வரணும்னு நினைக்கிறேன். இங்க வர பேஷண்ட்ஸும் ரொம்ப ஹெல்த்தியாவே இருப்பாங்க. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நான் வந்து இப்படி பேசுறேன் அப்படின்னா உதட்டளவுல பேசுறது இல்லை, நான் என் மனசுல இருந்து பேசுறேன். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து இன்னொருத்தருக்கு அதை சொல்லக்கூடாது. நம்ம ஒரு சாப்பிடுற விஷயமே பாத்தீங்கன்னா, இதுல உப்பு இல்லப்பா, நீ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ அப்படின்னு